அனைத்து குழு நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். குருவர்மம் அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குருவர்மம் அகாடமி சாய்பாபா காலனில, கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனில அபிலாபுரம் பக்கத்தில் இருக்குங்க. இங்கே வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்ம மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஒய்என்எஸ்ஏ மருத்துவம், மலர் மருத்துவம், இயற்கையோடு சேர்ந்து வாழும் முறை, அக்குபஞ்சர், வர்மா தெராப்பி, தான தெராப்பி, முத்ரா தெராப்பி, ஒய்என்எஸ்ஏ ட்ரீட்மெண்ட், லவ் மெடிசன், லிவிங் வித் நேச்சர், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். கிளாஸ் எடுக்கிறோங்க. கிளாஸஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா வர்மா கிளாஸஸ் எடுக்கிறோங்க, முத்ரா கிளாஸஸ் எடுக்கிறோம், மலர் மருத்துவம் கிளாஸ் எடுக்கிறோம். அதுபோல் குழந்தைகளுக்கான ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி 3 hours கிளாஸ் எடுக்கிறோம். ஞாபகத்தில் கொண்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோங்க. அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கிங்க. பெரிய அப்பாயின்மெண்ட் கம்பல்சரியாக இருக்குங்க. என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், எம்ஏ பிஹெச்டி மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குருவர்மம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டி பாளையம், கோயம்புத்தூர், 641025 9894981730. என்னோட யூடியூப் சேனல்னு பார்த்தீங்கன்னா மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ். இதில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 முத்திரைகள் போட்டிருக்கோம், வர்மங்கள் போட்டிருக்கோம், மெடிக்கல் டிப்ஸ் போட்டிருக்கோம், ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், கேஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் ஜென்ரல் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இதை கோத்ரூ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட மெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா gramash2000@gmail.com. நம்ம வெப்சைட்ல, நம்மளோட யூடியூப் சேனல்ல விரல்களில் நம்ம உடல் நலம் பற்றி முத்திரைகளும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பழைய எடிஷன் போட்டிருக்கோம். இப்போ வந்து ரிவைஸ் எடிஷன். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பரா நம்ம போடுறது வந்து தியான முதிரை. இன்னைக்கு நம்ம போடுறது வந்து ரிவைஸ் எடிஷன் ஆஃப் வாயு முதிரை. வாயு முதிரை பார்த்துக்கோம். இது பார்த்தீங்கன்னா முதிரைகள் என்பது இந்து மதம், புத்த மதம் மற்றும் யோகாசன பயிற்சியில் பயன்படுத்துவது ஒரு சாம்பிளிங் மெத்தட்ஸுங்க. சமஸ்கிருத மொழியில வந்து குறின்னு சொல்றோம், அல்லது சையர் முத்திரைன்னு சொல்றோம். உடல்ல இருக்க ஆதார சக்கரங்களை வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணி நம்மளோட உயிர் வைட்டல் எனர்ஜி சொல்றோம் இல்லைங்களா, அது நம்ம சக்கரங்கள் மூலமாக ஓட்டுறது மூலமாக நமக்கு உடம்பு சக்தி வந்து எனர்ஜி கிடைக்குங்க. இது நம்ம கை பார்த்தீங்கன்னா 5 விரல் வந்து 5 மூல ரத்தனத்துக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்க. கட்டை விரல் நெருப்பு மூலகம், ஆள்காட்டி விரல் காற்று மூலகம், நடுவிரல் ஆகாய மூலகம் அல்லது விட்டுன்னு சொல்றது, நிலம் அல்லது எர்த்து, சுண்டு விரல் நீர் மூலகம். நெக்லி மண்ணும் தான் விரல்கள் முதல் பஞ்சபூதங்களும். எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டு வேலை செய்யுதுங்க. நமது 5 விரல்களும் 5 பூதங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. முத்திரை பண்ணும்போது என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாங்க. முதல் என்னென்ன பண்ணணும், இது வந்து படுத்துட்டு பண்ணலாம், உட்கார்ந்துட்டு பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நடந்துட்டு மட்டும் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. மனசு வந்து எதுக்காக, எந்த முதிரைக்கு எதுக்கு நோய்க்காக வைக்கிறோமோ அது மேல கவனத்தை செலுத்தி மூச்சு மேல கவனமா இருக்குங்க. பெண்கள் தாராளமா மாதவிடாய் சமயத்துல முத்திரைகள் செய்யலாம். முத்திரைகள் வந்து பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்கணும், அந்த அளவு பண்ணா மட்டும் போதுமானது. ஒரு ஆர்வ கோளாறுல 2 மணி நேரம் பண்ணணும் சரிங்க. கால் வந்து தரையில படக்கூடாதுங்க. அது வெறும் தரையில படாம ஒரு மேட் மாதிரி போட்டு செருப்பு போட்டுக்கலாங்க. மீனிங் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா, மருந்து சாப்பிட்ட பிறகும் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கோங்க. நகத்தெல்லாம் ஷார்ப்பா வெட்டி விட்டு நகைலாம் வெட்டியிருக்கேன். என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டோ நின்றுகிட்டோ பொழுதுபோக்குறதுக்காக பண்ணக்கூடாதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி 30 நிமிஷம் கழிச்சு பண்ணா ரொம்ப நல்லது. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி, குளிக்கிறதுக்கு பின்னாடி 30 நிமிஷம் பண்ணா நல்லது. கர்ப்பிணி பெண்கள் கையில அறுவை சிகிச்சை, அதாவது பையில பாதிப்பு பண்ணி கொஞ்சம் உங்க டாக்டர் கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. முதிரையில வந்து பர்டிகுலர் 40 நிமிஷம் போதுங்க. ஆர்வக்குள்ளாரில் 40-50 நிமிஷம் வயசுல கிடையாதுலாம் கிடையாதுங்க. நார்மலி ஸ்டார்ட் வித் 8 minutes, யூ கேன் கோ ஃபார் மேக்ஸிமம் 40 minutes. அதுக்கப்புறம் தேவையில்லைங்க. அப்புறம் கண்ணாடி போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்ணாடியை கட்டி வச்சுருங்க. கையில வந்து மோதிரமோ ஒரு கையில காப்பு மாதிரி இறுக்கமான ஒரு உணவு ஆபணம் பிளட் சர்க்குலேஷன் தான் ஃப்ரீயா போற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து வாயு முத்திரை.
இது வாயு முத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்குங்களா, இந்த கை விரல் பாத்தீங்கன்னா இது பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல். இந்த ஆள்காட்டி விரல் பாத்தீங்கன்னா இது நெருப்பு வந்து நெருப்பு மூலகம், இது வந்து காற்று மூலகம். இப்போ பண்ண முத்திரை பாத்தீங்கன்னா சின் முத்திரையில இந்த ரெண்டும் இப்படி டச் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து என்ன பண்றோம்னாக்க இந்த வாயு நெருப்பு மூலகத்தை வாயு மூலகத்தை மடக்கி நெருப்பு மூலகத்தை டச் பண்றோம். ரெண்டு கையிலையும் பண்ணுங்க. இதுக்கு பேரு வாயு முத்திரை. இப்ப என்னதுனாக்க வாயு மூலகம் கண்ட்ரோல் ஆகுதுங்க. வாயு முதிரை இந்த படம் பார்த்துக்கோங்க. வாயு முதிரை பிடிக்கிறோம். ரெண்டு விரல்லையும் பண்ணுங்க. படத்தில் உள்ளபடி இரண்டு கைகளிலும் சுட்டு விரலை மடித்து அதன் மீது பெருவிரலை வைக்கவும், லேஸ் அமைத்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு பட்டு பல்ஸ் வருங்க. அதான் காரணம். அதுல இருந்து பண்ணிக்கங்க. 20 இருந்து 40 நிமிஷம் பண்ணுங்க. காற்று மூலகம் கட்டுப்படும். நேரா உட்காந்துக்கணும். முதுகு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்ல மூச்சு இழுத்து மூச்சு மெதுவாக இருக்கணும். மூச்சை நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா உங்க கவனம் வந்து மூச்சு காத்துலயே இருக்கணும். அதே சமயத்துல அந்த எதுக்காக இந்த முதிரை வைக்கிறோம் அங்கதான் பண்ணுங்க. கால அளவு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மினிட்ஸுங்க. 15 இருந்து 40 நிமிஷம் பண்ணலாம். இது ஒரே ஒரு முத்திரை மட்டும்தாங்க சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு முத்திரைங்க. என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல எங்க வலி இருந்தாலும், ஜென்ரலா உடம்புல வந்து ஏன் வலி வருதுனாக்கா, நம்ம காத்து போய் அங்கங்க அடைச்சு நின்னுக்கிறதுனால தாங்க நமக்கு வந்து வலி வருது. அதாவது பொதுவா உடம்பு வலி, இடம்பு வலி எல்லா வலிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா, இது கண்டினியூஸா வைக்கணுங்க. ஒரு தடவை வச்சுட்டு உடம்பு வலி குறையுதுன்னு பார்க்குறாங்க. குறைஞ்சது ஒரு 21 நாள் வைக்கிறப்ப நமக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது சில சமயம் கால் தடுமாறும். அந்த தடுமாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சுத்தமா இல்லாம போயிருங்க. அப்புறம் வந்து ஃபுட்டுல ஏதாவது குறைபாடு, ஃபுட் அலர்ஜி, ஃபுட் சம்திங் சேர மாட்டேங்குது, ஒத்து வரல, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் கழுத்து வலி குறையிறத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இது நம்ம அக்குபஞ்சர்ல எடுத்துட்டீங்கன்னா எல்ஐ லைன், எல்ஐ வலியும் போகும். எல்யூ லைன் மெரிடியன்லயும் கை வலி இருக்கு. கழுத்து உங்களுக்கு எல்ஐ லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டா கழுத்து மேல பின்னாடி வந்து ஸ்காப்புலால வந்து இறங்கி கழுத்துல அந்த கழுத்து வலிக்கு மிக அருமையான ஒரு புள்ளியா இருக்குங்க. அப்புறம் பக்கவாதம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்ங்க. வாதம்ங்கிறது வந்து ஏர் சம்பந்தப்பட்டது. அந்த ஏர் வந்து கம்மியா இருந்தா வாதம், பித்தம், கபம் சொல்றோம் இல்லைங்களா? காற்று. வாதம்ங்கிறது காற்று, கபம்ங்கிறது வந்து சளி, தண்ணி, பித்தம்ங்கிறது வாயு. இது வந்து பித்தம், கபம், சாரி பித்தம், வாதம், கபம். இப்ப இந்த ரெண்டு விரல் பார்த்தீங்கன்னா வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க. இது பக்கவாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா அனைத்து வகை வாதங்களும் வைக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. உடம்பு வலி ஜென்ரலா உடம்பு வலி, தொற்று வலிக்கிறது, ஜாயிண்ட் பெயின், ஒவ்வொன்றா வலிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடனே எல்லாம் குறையாதுங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு 21 நாள், காலையில ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் ரெகுலரா பண்ணத்தான் உங்களுக்கு வந்து உடம்பு வலி போகும். அப்புறம் ஸ்பைனல் கார்ட் போன்ஸ் வலி. ஸ்பைன் வந்து முதுகுல நேரா ஸ்ட்ரைட்டா வச்சு பண்றப்போ நமக்கு என்ன ஆகுதுனாக்கா நல்ல ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால வந்து முதுகு தண்டுவட வலியும் குறையுது. போன் பெயின். அப்புறம் மூட்டு வலி ஏன் வருதுங்க? அங்கங்க உள்ள போய் நமக்கு வந்து கேஸ் போய் தங்கிக்கிடுங்க. மூட்டு காத்து போயிடுது. சடக் சடக் சத்தம் வரும் பார்த்தீங்களா? அந்த மூட்டு வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத கண் கூட பார்க்குறாங்க. நீ பெயின் சொல்றோம் இல்லையா? அப்புறம் வந்து படபடப்பு, ஒரு ஆன்சைட்டி, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டம், இது எல்லாமே வந்து மனம் பண்ண இருதய படபடம் துடிக்கிறது, இது எல்லாமே கம்மியாகும். அப்புறம் ஒர்க் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன இறுக்கம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மன இறுக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையலாங்க. அப்புறம் தொண்டையில் ஏற்படும் அடைப்புகள் நீங்கும். அந்த த்ரோட்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு புத்தி வந்து கூர்மையாகுங்க.
அப்புறம் வந்து இது வந்து வாயு மூலகத்தை வந்து இப்படி வச்சீங்கன்னா ஜாஸ்தி பண்றது, இப்படி வச்சீங்கன்னா வாயு மூலத்தை குறைக்கிறதுங்க. அதனால வந்து வயிற்றுல ஏற்படக்கூடிய வாயு தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் முத்திரைங்க. வயிறுக்குன்னு பார்க்கறப்போ நீங்க வந்து அபான முத்திரை வச்சுக்கலாங்க. பட் அடிஷன் டு தட் இந்த முத்திரை வைக்கிறப்போ ரொம்ப எளிமையான முறையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வயிறு பழைய நிலைமைக்கு திரும்பி வர்றதை நீங்க கண் கூட பார்க்கலாம். அப்புறம் சரவாங்கி நோய், அதாவது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த முடக்குவாதம் சொல்லுவோம், இந்த விரல்கள்லாம் மடங்கிறது எல்லாமே வந்து வாதம் சம்பந்தப்பட்ட நோய்ங்க. ஸோ அந்த வாதம் சம்பந்த நோயில சடவாங்கி நோய்க்கு வந்து இந்த முத்திரை வந்து மிக அருமையான ரிசல்ட் கொடுக்குறத நம்ம 2-3 கேஸ் நான் பார்த்துருக்கேங்க. அப்புறம் வந்து முகவாதம், முகத்தில் ஏற்படக்கூடிய ஃபேசியல் பேராலிசிஸ்ன்னு சொல்லுங்க இல்லையா, இந்த நாக்கு போர்ச்சு போறது அது மாதிரி இது வந்து ஸ்டமக் பாயிண்ட்டும் கொடுக்கலாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்திரை வந்து மிக மிக அருமையான முத்திரையாக இந்த முதுக்கத்தில் ஏற்படக்கூடிய வாத நோய்களுக்கு கண்டினியூஸா பயன்படுத்திட்டு இது கொஞ்சம் பொறுமையா தான் வருங்க. ஒன்ஸ் வாதத்துக்கு உடனே ரிலீஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். நம்பிக்கையோட பண்ணுங்க. அப்புறம் வயிற்று பிரச்சனை சரி பண்ணி விட்டுருங்க. அஜீரணம், அப்புறம் கேஸ் ட்ரபிள், உடம்புல எங்க கேஸ் தங்கி இருந்தாலும் இது அருமையா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. அந்த கிரிகரன் சொல்றோம் இல்லையா, இந்த கிரிகரன்ங்கிறது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்ங்க. அது வாயில வைக்கிறது. ஸோ கேஸ் ட்ரபிள் கூட சரி, அபான வாயுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முத்திரையா பயன்படுது. அப்புறம் பசி இல்லாம இருக்குது, லெஸ் அப்பிடைட், பசி இல்லாம இருக்கிறதும் சரியாகுதுங்க. ஃபேசியல் பேராலிசிஸ் சரியாகுது. இப்போ வந்து பிட்ஸுக்கு ஒன் ஆஃப் தி துணை முத்திரையா இது வந்து ரொம்ப அருமையா பயன்படுது. ஏன் பிட்ஸுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்திரை வைக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புல வந்து காற்று கம்மியாகி, காத்தோட எஃபெக்ட் கம்மியாகி, உடம்பு சூடு வந்து ஜாஸ்தியாகி நமக்கு வந்து காக்கா வலிப்பு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ துணை முத்திரையை அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பார்க்கிசன் நோயின்னு சொல்ல, அது எல்லாமே இது எல்லாமே வாதம் 80 வகை வாதம் இருக்குங்க உடம்புல. மொத்தம் வாத நோய் இருக்குது. அந்த வாத நோய் எல்லாமே சரி பண்றக்கூடிய ஒரு பெஸ்ட் முத்திரையா ஈஸியான மெத்தட்ல பண்ணக்கூடிய முத்திரை. கையை இப்படி வச்சுக்கோங்க, சுட்டு விரல மடக்கி வைங்க, அது மேல பெருவிரல மடக்கி பிடிச்சிக்கோங்க, கையை நேரா வச்சுட்டு சம்மணங்கால் போட்டுக்கோங்க. உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு நல்லா டீப்பா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து நல்லா பண்ண, டிவி பார்த்துலாம் பண்ணக்கூடாதுங்க. மிக அருமையான ஒரு முத்திரையா இந்த முத்திரை வந்து பயன்படுத்தலாங்க. இது வந்து ஒன்லி நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையோட செஞ்சுட்டு வரணுங்க. விரைவான பலன் கிடைக்குது. வாழ்க வளமுடன், ஆரோக்கியத்துடன் வாழும். நம்ம அகாடமி மூலமாக நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வர்ணம் மர்மம் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு புக் போட்டிருக்கோங்க. இதுல வந்து 185 வர்ணம் உடம்புல கை சார்ந்த வர்ணம், கால் சார்ந்த வர்ணம், முதுகு சார்ந்த வர்ணம், தலை சார்ந்த வர்ணம், நெஞ்சு சார்ந்த வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 185 வர்ணம் இருக்கு. இந்த 185 வர்ணத்தோட இருப்பிடம், அதோட பட விளக்கம், என்ன எப்படி ஸ்டிமுலேட் பண்றது, என்னென்ன வியாதிகள் குணமாகும் பற்றி ஒரு தெளிவான ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க. இதோட விலை 1000 ரூபாய்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செயல் வடிவில் இருக்காதுங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பக்காவா யூசர் ஃப்ரெண்ட்லியா எப்போ யார் வேணும் படிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது இங்கிலீஷ்ல பப்ளிஷ் பண்ணிருக்கோம். டெக்ஸ்ட் புக் ஆன் வர்மா தெராபி, ஏ ஹோலிஸ்டிக் அப்ரோச். அப்புறம் விரல்களின் உடல் நலம் சொல்லி போட்டு அந்த முதிரைகளை பத்தி ஒரு புக்கு போட்டுருங்க. 150 முதிரை. அதுல 1ஆம் முதிரை, இந்த முதிரை வந்து 4வது முதிரை, 5வது முதிரை. முதல் வந்து 110 முதிரை போட்டு பழைய எடிஷன் போட்டிருந்தோம். இப்ப ரிலீஸ் பண்ணி முத்திரைகளும் நம்ம நிறைய ரிவைஸ் எடிஷன் போட்டு 150 முதிரையா போட்டு எக்ஸ்ட்ரா புக் போட்டுருக்கோம். இது வந்து அடுத்த அக்குபிரம முத்திரம் ஒரு புக் போட்டுருக்கோம். இது வந்து நம்ம எல்லா ஹீலர்ஸுக்கும் ஒரு அருமையான ஒரு நம்ம போனார் தமிழ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்கு பஞ்சர்ல எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அக்கு ப்ரெஷர்ல எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, என்னென்ன வருமங்கள் கொடுக்கலாம், என்னென்ன முத்திரைகள் கொடுக்கலாம், என்னென்ன உணவு முறை கொடுக்கலாம், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, ஒயர்னஸ் இருந்து ஒரு கம்பைண்டா சொல்லிருக்கோம். இது மாதிரி ஒரு 30 வியாதி எடுத்துருக்காங்க. தலைவலி, சயாட்டிக்கா, பேக் பெயின், கழுத்து வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, சைனஸ் ப்ராப்ளம், இருதய ப்ராப்ளம், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றி இது மாதிரி ஒரு நம்ம நார்மலா லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒபிசிட்டி, உடம்பு மெலிஞ்சி இருக்குது, தைராய்டு, இன்னொரு ஒரு 30 வியாதி எடுத்து
அழகான தெளிவான முறையில ஈஸியா புரியக்கூடிய முறையில எங்கேயுமே தேட வேண்டியது இல்லைங்க. மிக தெளிவான முறையில் புக்கு கொடுப்போம். இது வந்து 1000 ரூபாங்க. அப்புறம் யாமாமோட்டோ நியூஸ் கால் பஞ்சர் இதை தமிழ்ல நம்ம மறுமுறை போட்டு ஈஸியா நம்ம தெரியல போட்டுருவோம். அப்புறம் அக்குபஞ்சர் புள்ளிகள்ல வகைகள் கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட் நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தாய் புள்ளி, செய் புள்ளி, மூலக புள்ளி 60 புள்ளி இருக்குது, ஹராரே பாயிண்ட் இருக்குது, நேர புள்ளி இருக்குது, கமாண்ட் பாயிண்ட், இவான் சோர்ஸ் பாயிண்ட், எக்ஸைக்ளட் பாயிண்ட், லியோ கனெக்டிங் பாயிண்ட், கமாண்ட் பாயிண்ட், அப்புறம் வந்து கோஸ்ட் பாயிண்ட், முன்னெச்சரிக்கை புள்ளி, பின்னெச்சரிக்கை புள்ளி, அப்புறம் வந்து எலக்ட்ரோ எலக்ட்ரோ பாயிண்ட், எலக்ட்ரோ பாயிண்ட் இப்படின்னு சொல்லிட்டு லோ சி பாயிண்ட், ஹிசி பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு 22 வெரைட்டியான புள்ளிகள் நமக்கு இருக்குங்க. இது என்னன்னு நமக்கு தெரியாம நிறைய பேர் சொல்லுவாங்க, புரியாது. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்குங்க. ஒவ்வொரு அக்குபஞ்சர் படிக்கிறவங்களும் ஒரு செட் புக் வச்சுட்டீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனால எந்த புள்ளி, அந்த புள்ளி ஏன் கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம், அந்த புள்ளியோட மீனிங் என்னன்னு பற்றி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இந்த முத்திரைகளை பற்றி அதே இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், டாக்டர் இன் யுவர் ஃபிங்கர்ஸ். அப்புறம் வர்மத்துல வந்து அந்த நோய், அந்த எந்த வர்மத்துக்கு எந்த நோய்க்கு எந்த வர்மம் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்கோம். மலர் மருத்துவம் தமிழ்ல மிக எளிதான முறையில புரிதல் பற்றி கொடுக்குது. டாக்டர் பேட்ச் மனத்திற்கான மருந்து, வியாதிக்கான மருந்து கிடையாதுங்க. அப்புறம் அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் கற்றுக்க அட்வான்ஸ் அக்குபஞ்சர் போர் கற்றுக்கிறவங்க, ரெகுலர் கற்றுக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய 395 புள்ளிகள், மெரிடியன் புள்ளிகள் 14, 12 + 2 14 மெரிடியன் புள்ளிகள் பிளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் போட்டு 395 புள்ளி இருக்குங்க. அந்த புள்ளி எங்க இருக்குது, அதை எப்படி இயக்கணும், அது என்னென்ன வியாதிகளை குணப்படுத்தும் சொல்லி தமிழ்ல வந்து ஈஸியா புரியுற மாதிரி போட்டுருவோம். இந்த புக் கையில இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வர்ம படங்கள் மட்டும் தனியா எடுத்து போட்டு தனியா ஒரு புக் போட்டுப்போம். அப்புறம் லேட்டஸ்டா புக் பார்த்தீங்கன்னா டாக்டர் டான் பேலன்ஸ் மெத்தடுங்க. இது 5 1 2 3 சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் உடனே கிடைக்கும் உங்களுக்கு. டக்குன்னு, அதாவது ஒரு போட்ட 8வது செகண்ட் நம்ம வந்து பெயின் குறையிற கண் கூட பார்க்கலாங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வலி இருக்கிறதுல நீடில் போட வேண்டியது இல்லைங்க. அதுக்கு ஆப்போசிட்ல போடக்கூடிய புள்ளிகள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸுங்க. இந்த வருமானங்கள் புக்கு 400 ரூபாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் புக் வந்து இப்போ மாஸ்டர் டூம் அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. 1975 அப்புறம் மாஸ்டர் டூம்ங்களோட புக்கு. இது வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் தான், பட் லொகேஷன்ஸ் வேற. ரிசல்ட் வந்து ட்ரெமெண்டஸா இருக்குங்க. அதாவது பின் பாயிண்ட் ரிசல்ட் கிடைக்குதுங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ் லேர்ன் பண்றவங்க நம்ம அக்குபஞ்சர் இந்த புள்ளிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு ஆட் டு ஃபெதர் மாதிரி தான் உங்களுக்கு. இந்த புக்குங்கள்லாம் வேணுங்கிறவங்க கீழ்கண்ட முகவரியில் டச் பண்ணிப்பீங்க. என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், MPST. எல்லாம் கொரியர் சார்ஜ் வந்து கூட 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸ், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. அடுத்து நியூ புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வரமும் முத்திரைகளும் நோய்களும் முத்திரைகள் புக் போட போகிறோம். அப்புறம் முத்திரைகள் புக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் கம்பைன் பண்ணி, தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் நோய்க்கானது கம்பைன் பண்ணி மொத்தமாக ஒரு புக்கு 1000 ருபீஸில் புக் போட போகிறோம். இந்த புக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுபோக நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து வர்ம முருவி எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் காய்ச்சுவோம். அந்த ஆயில் வந்து எல்லா வலிக்கும் மிக அருமையான ஒரு வர்ம முறிவாக இருக்குது. அது வந்து 1 லிட்டர் 3000 ரூபாய்ங்க. 100 ml 30 ரூபாய். ஹேர் ஆயில் இருக்குங்க, அது வந்து 400 ரூபாங்க. அப்புறம் மின்சார தைலம் சொல்லிட்டு 3 ml வந்து 50 ரூபாய். ரோலான் பண்ணுறது. அப்புறம் தலைவலிக்கு வந்து கருநொச்சி பாம்புங்க, ஒரு 15 மில்லி வந்து 100 ரூபாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.